வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் 7வது குறளை பார்ப்பதற்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்த கிருஷ்ணா என்பவரின் வேண்டுகோளுக்கு இணங்க சங்கம் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை மாநகரம் என்று நாம் சொல்கிறோம். தமிழ் மொழி எப்போது தோன்றியது என்று கேட்டால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி என்று சொல்கிறோம். தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரை என்று சொல்லப்படுகிறது. சங்கம் என்ற சொல் வடமொழி சொல் வழி வந்தது என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. சங்கம் என்றால் கூடல், மன்றம் என்பதுதான் தமிழ் சொற்கள். தமிழ் சங்கம் வளர்ந்த இடம் மதுரை மாநகரம். மதுரை மாநகரத்திற்கு கூடல் என்ற ஒரு பெயரும் உண்டு. 3 சங்கங்கள் இருந்து தமிழ் வளர்க்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். முதற் சங்கம். இந்த முதற் சங்கம் குமரி ஆற்றங்கரையில் இருந்த தென் மதுரையில் தோன்றியது. இந்த முதற் சங்கத்திலே 4449 புலவர்கள் இருந்தனர். 4440 ஆண்டுகள் இந்த சங்கம் நடைபெற்றது. அடுத்ததாக இடைச்சங்கம். இடைச்சங்கம் தென்மதுரை முதல் சங்கம் அந்த கடலால் அழிந்தவுடன் தென்மதுரை கடலால் அழிந்த பிறகு கபாடபுரம் பாண்டிய நாட்டிற்கு தலைநகரமாயிற்று. இடைச்சங்கம் கபாடபுரத்திலே அமைந்தது. இந்த கபாடபுரம் என்பது தற்போதைய திருநெல்வேலி நகரமாக இருக்கலாம் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. இந்த சங்கம் 3700 ஆண்டுகள் நடைபெற்றது. அகத்தியமும் தொல்காப்பியமும் இச்சங்கத்தின் முதன்மையான இலக்கண நூல்களாக இருந்தன. கடைச்சங்கம். கடைச்சங்கம் உத்தர மதுரையில் கூடியது. இதுவே இப்போதைய மதுரை மாநகரம் என கருதப்படுகிறது. 1850 ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த சங்கத்தில் சங்க இலக்கியங்களான 8 தொகை 10 பாட்டு நூல்கள் உருவாகின. தமிழ் மதுரை மாநகரிலே வளர்ந்தது என்பதை குறிப்பதற்கான ஒரு பாடல். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை. பொறுப்பிலே பிறந்து, பொறுப்பு என்று சொன்னால் மலை, பொதியை மலையிலே பிறந்தது தமிழ். தென்னன் புகழிலே கிடந்து, தென்னவன் என்று சொன்னால் பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனால் தமிழ் வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூவேந்தர்களும் தமிழை வளர்த்தனர். அதில் பாண்டிய மன்னர்கள் சிறப்பாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். அதனால் தென்னன் புகழிலே கிடந்து, சங்கத்து இருப்பிலே இருந்து, சங்கத்து இருப்பு 3 சங்கங்களை வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது. வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை. வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை என்று சொன்னால் அந்த காலத்தில் அனல்வாதம் புனல்வாதம் என்று வாதம் புரிவார்கள். பாடல் கொண்ட ஏடுகளை தண்ணீரிலோ நெருப்பிலோ போட்டு விடுவார்கள். அது நல்ல பாடலாக இருந்தால் ஆற்றோடு அடித்து செல்லப்படாமல் நீரை எதிர்த்து வரும், அல்லது தீயினால் கருகாமல் இருக்கும். அப்படி வைகை ஆற்றிலே தவழ்ந்தது தமிழ். வைகை நதிக்கரையில் ஏடுகளில் எழுதப்பட்ட தமிழ் குழந்தையைப் போல தவழ்ந்து வளர்ந்ததை குறிக்கிறது. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் என்று சொல்கிறோம். இந்த சங்கத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் புலவர்கள் தாங்கள் இயற்றிய பாடல்களை சங்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து அங்கே சங்க பலகை இருக்கும். சங்க பலகையிலே அமர்ந்து தங்களுடைய பாடலை அவர்கள் முதலிலே புலவர்கள் முன்னிலையிலே சொல்ல வேண்டும். சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாடலுக்கான பொருளையும் அவர்கள் கூற வேண்டும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய புலவர்களுக்கு அதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாடல் அரங்கேற்றப்படும். இதுதான் நாம் திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்போம். அப்போது சங்கம் இருந்தது இதுக்கு தான். அப்போ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்கு உரியவர்கள் பாண்டிய மன்னர்கள். அப்படி தமிழ் வளர்ந்தது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்க காலத்தில். முதல் சங்கமும் கடல் கோளால் அழிந்தது. இடைச்சங்கமும் கடல் கோளால் அழிந்த பிறகு கடைச்சங்கத்திலே சங்க இலக்கியங்கள் உருவாகியது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். ஆகவே இப்படி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய தமிழ் மொழியை
நாமும் என்றும் கற்று தமிழ்த்தாய்க்கு பெருமை சேர்ப்போமாக. நன்றி.